தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றிய சந்திரபாபு நாயுடுவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. 175 தொகுதிகளில் தெலுங்கு தேசம் பாஜக கூட்டணி 137 இடங்களில் முன்னிலை. ஜூன் 9ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்க சந்திரபாபு நாயுடு திட்டம். தமிழகத்தை ஒட்டியுள்ள குப்பம் தொகுதியில் 8வது முறையாக தேர்வாகிறார் சந்திரபாபு. கேரளாவின் திருவனந்தபுரம் தொகுதியில் போட்டியிட்ட சசி தரூர் வெற்றி. குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் சசி தரூர் முன்னிலை வகித்த நிலையில் வெற்றி பெற்றார். ஹிமாச்சல தொகுதியில் வெற்றி பெற்றார் பாஜக வேட்பாளர் கங்கனா ரணாவத். காங்கிரஸ் சார்பில் ஜலந்தரில் போட்டியிட்ட பஞ்சாப் முன்னாள் முதலமைச்சர் சரண்ஜித் சிங் சன்னி வெற்றி. நெல்லை மக்களவை தொகுதியில் 974 தபால் வாக்குகள் செல்லாதவை என அறிவிப்பு. 3000 தபால் வாக்குகளில் காங்கிரஸ் 913 வாக்குகள், பாஜக 600 வாக்குகள் பெற்றுள்ளன. மத்திய பிரதேசத்தின் இந்தூர் தொகுதியில் 1,94,344 வாக்குகளை பெற்று நோட்டா 2ஆம் இடம் பிடித்துள்ளது. காங்கிரஸ் வேட்பாளர் அக்ஷய் காந்தி இறுதி நேரத்தில் போட்டியிலிருந்து வாபஸ் பெற்ற நிலையில் அங்கு பாஜக வேட்பாளர் சங்கர் லால்வானிக்கு எதிராக நோட்டாவுக்கு வாக்களிக்குமாறு காங்கிரஸ் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் தொகுதியில் பாஜகவின் மஞ்சு சர்மா வெற்றி. 3,31,767 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் மஞ்சு சர்மா. இரவு 7 மணிக்கு பிரதமர் மோடி தலைமையில் பாஜக ஆலோசனை. டெல்லியில் இன்று மாலை 6 மணிக்கு இந்தியா கூட்டணி ஆலோசனை நடத்த திட்டம். வெளியாகி வரும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள். தேமுதிக அலுவலகத்தில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் தியானம் செய்த பிரேமலதா. தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பாமக பின்னடைவு. 12வது சுற்றில் பாமகவை விட வாக்கு வித்தியாசம் 6666 பெற்று திமுக முன்னிலை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.